அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த விஷயம் நம்முடைய தினசரி வாழ்க்கையோடு, குறிப்பாக இரவு நேர தூக்கத்தோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் ஆகும். நம்மில் பலருக்கும் அனுபவம் இருக்கும். நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று எந்த காரணமும் இல்லாமல் கண் திறந்து விழித்து விடுகிறோம். சில நேரம் பயம் போல இருக்கும், சில நேரம் மனசு கனமாக இருக்கும், சில நேரம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக விழித்துக் கொள்வோம். இப்படியான அந்த நேரம் வீணாக போகக் கூடாது என்பதற்காகவே நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் முஆதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது திர்மிதி ஹதீஸ் நூலில் 3414 என்ற எண்ணில் வருகின்றது. இந்த ஹதீஸ் ஒரு சாதாரண செய்தி அல்ல. உண்மையில் இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, நம்முடைய பாவங்களை மன்னிக்கச் செய்யக்கூடிய, நம்முடைய துவாக்கள் கபூலாகும் நேரத்தை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயனுள்ள ஹதீஸ் ஆகும். நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த தூக்கத்தின் நடுவில் திடீரென்று அவருக்கு விழிப்பு வருகிறது. இந்த விழிப்பு ஏன் வருகிறது என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? இது சாதாரணமாக உடலின் செயல்பாடு மட்டும் அல்ல. இது நம்முடைய ரூஹ் எழுப்பப்படுகின்ற நேரம். அல்லாஹ் தாலா நம்மை நினைவூட்டுவதற்காக, அவனிடம் திரும்புவதற்காக, அவனிடம் கேட்பதற்காக கொடுக்கப்படும் ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த நேரத்தில் தொழுகை செய்தால், அந்த நேரத்தில் துவா கேட்டால், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து அழைத்தால் அது கபூலாகும் நேரம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருவர் தூக்கத்தில் இருந்து விழித்தவுடன் முதலில் அல்லாவின் தௌஹீதை நினைவூட்டும் அந்த வார்த்தைகளை ஓத வேண்டும். அதாவது 4வது கலிமாவை ஓத வேண்டும். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இந்த வார்த்தைகளின் பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. அவன் ஒருவனே, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. எல்லா அரசாட்சியும் அவனுக்கே சொந்தமானது. எல்லா புகழும் அவனுக்கே உரியது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் முழு சக்தி கொண்டவன். இந்த வார்த்தைகளை ஒருவர் முழு நம்பிக்கையோடு ஓதும்போது அவன் இதயம் அல்லாவின் மையை உணர ஆரம்பிக்கிறது. நான் எவ்வளவு பலவீனமானவன், அல்லாஹ் எவ்வளவு வல்லமை பெற்றவன் என்று உணர்வை ஏற்படுத்துகிறது. இதற்கு பிறகு 3வது கலிமாவை ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள். سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அவனுக்கே. அவனை தவிர வேறு யாரும் இபாதத்துக்குரியவர் இல்லை. அவன் மிக உயர்ந்தவன், மிகப் பெரியவன். மேலும் நம்மிடம் இருக்கும் எந்த சக்தியும், எந்த முயற்சியும் அல்லாவின் உதவி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்பதையும் இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகிறது. மனிதன் எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும், எவ்வளவு பெரிய முயற்சி செய்தாலும் அல்லாவின் நாட்டம் இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காது. இந்த உணர்வோடு இந்த கலிமாவை ஓதினால் நம்முடைய மனம் பணிவடைகிறது, ஈமான் உறுதியாகிறது. இந்த 2 கலிமாக்களையும் ஒருவர் ஓதிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தாலா அவனை மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி! நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் தெரியாமலோ தெரிந்தோ நடந்திருக்கிறது. அவற்றுக்கான ஒரு அழகான வாய்ப்பு இந்த இரவு விழிப்பில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கலிமாக்களை ஓதிவிட்டு ஒருவர் தொழுகை செய்தால் அல்லாஹ் தாலா அந்த தொழுகையை ஏற்றுக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்த அனைத்தையும் செய்த பிறகு ஒருவர் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தாலா நிச்சயமாக அதை வழங்குவான். அது உலக விஷயமாக இருந்தாலும், ஆகிரத் விஷயமாக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் ஆசையாக இருந்தாலும், கண்ணீரோடு கேட்ட துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நிராகரிக்க மாட்டான். அன்பிற்குரியவர்களே, இனிமேல் இரவில் திடீரென்று தூக்கம் கலைந்தால் பயப்பட வேண்டாம். அந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். கைபேசியை எடுத்து நேரத்தை கழிக்க வேண்டாம். அது அல்லாஹ் நம்மை அழைக்கும் நேரம். அவன் நம்மை நினைக்கச் சொல்லும் நேரம். அந்த சில நிமிடங்களை அல்லாஹ்வுக்காக செலவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக பரக்கத்துடன் மாறும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய துவாக்களை கபூலாக்குவானாக. நம்மை அனைத்து விதமான தீங்குகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ.
இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற மேலும் பயனுள்ள இஸ்லாமிய செய்திகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.